பூஜை முறைன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எதுவும் செய்யணும். பட் அசைவ பூஜை வீட்ல செய்யக்கூடாது. அது அசைவ தெய்வமாக இருந்தாலும் கூட, இப்ப நமக்கான குலதெய்வம் அசைவ தெய்வம்னு வச்சுக்கங்களேன். அந்த அசைவ பூஜைய அங்க பண்ணக்கூடாது. அது ரொம்ப விஷயம். எந்த குலதெய்வமா இருந்தாலும் ஒரு பிடி மண் எடுத்துட்டு வந்துருங்க. அது உங்களுக்கு கவசம் போல காப்பாத்தும். நம்ம எல்லா பதிவிலும் அதான் சொல்றோம். உலகத்தில எந்த மொழி இருந்தாலும் திரும்ப தாய்நாட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பா எடுத்துக்கங்க. ஒரு பிடி மண் எடுத்துக்கங்க. சரி குலதெய்வமே உங்களுக்கு தெரியல. அதுலயும் குழப்பம் வருது. உங்க அப்பா எந்த ஊர்ல பொறந்தாரு போய் பாருங்க. உங்க அப்பா தான். தாத்தாவோட விட்டுருங்க. உங்க அப்பா எந்த ஊர்ல பொறந்தாரு? அந்த ஊர் எல்லையில இருக்கிற ஒரு பிடி மண்ண எடுத்துக்கங்க. ஏன்டா அவங்க ஆன்மா, அவங்க டிஎன்ஏ அங்க தான் சுத்தி இருக்கும். உங்களுக்கு அவங்க சொல்லாம போயிட்டு இருந்தாலும் கூட, அவங்க அங்க தான் வாழ்ந்திருப்பாங்க. எல்லா வம்சாவழி பெருக்கமும் அங்க தான் நடந்திருக்கும். இன்பம், துன்பம் எல்லாமே உங்க முன்னோர்கள், அவங்க அப்பா, அவங்க தாத்தா எல்லாமே அங்க தான் அனுபவிச்சிருப்பாங்க. அந்த ஒரு பிடி மண் எடுத்துக்கங்க. ஒரு மஞ்ச துணியில போட்டு முடிச்சு வச்சு, உங்க பூஜை ரூம்ல தொடர்ச்சியா வணங்கின்னு வாங்க. அது எவ்வளோ பெரிய சிக்கலா இருந்தாலும், படிப்படியாக உண்மையில கண்கூடா தெரியும். இதில குழப்பமே தேவையில்ல. எனக்கு தெரியல, பிரச்சனை இல்ல. தெரிந்து கொள்வதற்கு நெறைய வழிமுறை இருக்கு. அத நீங்க தான் பயன்படுத்தணும். அது யார்ட்ட வேணா பயன்படுத்துங்க. இங்க தான், அங்க தான்லாம் கிடையாது. ஒவ்வொரு ஊர்லயும் அதுக்கான பாரம்பரியமான விஷயங்கள் ஜோதிட ரீதியாவும் உண்டு, ஆன்மீக ரீதியாவும் உண்டு. அந்த வழிமுறை வேற.